வணக்கம் நண்பர்களே. இறைவனை முழுமையாக நம்புபவர்களுக்கு நினைக்கும் அனைத்தும் சாத்தியமே. ஒரு ஊரில் ஆதரவற்ற அம்பிகை என்ற ஒரு ஏழை பெண் இருந்தாள். அவளிடமிருந்த மாடுகளிடமிருந்து பாலை கறந்து அருகில் உள்ள கிராமங்களில் உள்ள பல வீடுகளுக்கு சென்று விற்பனை செய்வதை தினசரி அவள் வழக்கமாக கொண்டிருந்தாள். அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை வைத்து வாழ்ந்து வந்தாள். ஊரின் எல்லையில் இருக்கும் ஒரு சந்நியாசியின் ஆசிரமத்துக்கும் தினசரி அவள் சென்று பால் கொடுப்பது வழக்கம். ஒரு நாள் வழக்கம் போல சந்நியாசி பூஜையில் உட்கார்ந்தார். ஆனால் நைவேத்தியத்துக்கு தேவையான பால் இன்னும் வரவில்லை. அடிக்கடி இந்த பால் கொண்டு வரும் பெண் தாமதமாக வருகிறாள் என்பதை புரிந்து கொண்ட அவர் அந்த பெண்ணிடம், "ஏனம்மா, உன்னாலே ஒழுங்கா சரியான நேரத்துக்கு பால் கொண்டு வர முடியாதா? உன்னாலே எனக்கு பூஜைகள் செய்ய தாமதமாகுது" என்று கடிந்து கொண்டார். "மன்னிக்கணும் சாமி, நான் என்ன பண்ணுவேன்? நான் வீட்டை விட்டு சீக்கிரமாகத்தான் கிளம்புறேன். ஆனால் இங்கே வர்றதுக்கு ஆற்றங்கரையில் படகுக்காக காத்திருக்க வேண்டியிருக்கு." "என்னது, ஆற்றை கடக்கிறதுக்கு படகுக்காக காத்திருக்கியா? அவனவன் பிறவி பெருங்கடலையே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிக்கொண்டே தாண்டி விடுறான். நீ என்னடான்னா ஆற்றை கடப்பதை போய் ஒரு பெரிய விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்கியே. என்னமோ போ. இனிமே சீக்கிரம் பால் கொண்டு வரணும், இல்லைன்னா எனக்கு பால் வேண்டாம்" என்றுகிறாராக கூறிவிட்டு உள்ளே சென்று விடுகிறார். அவர் விளையாட்டாக சொன்னதை அந்த பெண் அம்பிகையோ மிகவும் தீவிரமாக பயபக்தியுடன் கேட்டுக்கொண்டாள். மறுநாளிலிருந்து சரியாக நேரத்துக்கு பால் கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பித்து விட்டாள். சந்நியாசிக்கோ திடீர் என சந்தேகம் வந்துவிட்டது. அதனால் அப்பெண்ணிடம், "சந்நியாசி, என்னம்மா இது அதிசயமா இருக்கு? இப்போல்லாம் சரியான நேரத்துக்கு வந்துடுறியே" என்றார். "எல்லாம் நீங்க சொல்லிக் கொடுத்த மந்திரம்தான் சாமி. அது மூலமா நான் ஆற்றை சுலபமா தாண்டிடுறேன். படகுக்காக இப்போல்லாம் காத்திருக்கிறதில்லை" என்றாள் அந்த பெண். "என்ன நான் சொல்லிக் கொடுத்த மந்திரமா? அதை வச்சு ஆத்தை தாண்டி வருகிறாயா? நம்ப முடியலையே" என்று கூறிய சந்நியாசியோ அவள் ஆற்றை தாண்டுவதை தான் நேரில் பார்க்க வேண்டும் என்கிறார். ஆற்றின் கரைக்கு சென்றவுடன், "எங்கே தாண்டு பார்க்கலாம்" என்கிறார் அந்த பெண்ணிடம். பால்கார பெண் கை இரண்டும் கூப்பியபடி "கிருஷ்ணா கிருஷ்ணா" என்று கூறியபடியே தண்ணீரில் நடக்க ஆரம்பித்து விட்டாள். நடந்ததை பார்த்த சந்நியாசிக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சி, மறுபக்கம் தயக்கம். ஆறு எவ்வளவு ஆழம்னு தெரியலையே, தவிர கால் உள்ளே போயிட்டா என்ன செய்யறது, ஆடை நனைந்து விடுமே என்று பலவாறாக யோசித்தபடியே ஒரு சில வினாடிகள் தயக்கத்துக்கு பிறகு "கிருஷ்ணா கிருஷ்ணா" என்று கூறியபடி தண்ணீரில் காலை வைக்க முயற்சிக்கிறார். ஆனால் கால் உள்ளே செல்கிறது. சந்நியாசி திடுக்கிடுகிறார். "அம்மா, உன்னாலே தண்ணீரில் நடக்க முடியுது, என்னால ஏன் முடியலே?" என்கிறார் அந்த பெண்ணிடம். அந்த பெண்ணோ பணிவுடன், "சாமி, உங்க உதடு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னாலும் உங்க கை ரெண்டும் உங்க உடுப்பு நனைய கூடாதுன்னு தூக்கி பிடிச்சிருக்கேன். தவிர ஆத்தோட ஆழத்தை பரீட்சித்து பார்க்கும் உங்க முயற்சி அந்த ஆண்டவனையே ஆழம் பார்க்கிறது போலல்லவா இருக்கு" என்கிறாள். சந்நியாசி வெட்கி தலைகுனிந்தார். கடவுள் மேல் நமது நம்பிக்கை வெறும் உதட்டளவில் இல்லாமல் உள்ளத்திலிருந்து வந்ததாகவும் முழுமையாக அவனின்றி எதுவும் இல்லை என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவான் அந்த மாயக்கண்ணன். ஹரே கிருஷ்ணா. கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.